ஏய் என்னடா வரதுக்கு லேட் ஆகுனா அதுக்குள்ள வந்துட்ட? போடா. ஏய் என்னடா சலிப்பா பேசுற? மனசு சரியில்லை, எங்கேயாவது போலாமா? மனசுக்கு என்னாச்சுன்னு சொல்ற, அதுக்கப்புறம் போலாம். சொல்றா. டேய் என்னடா ஆச்சு சொல்றா. அந்த பொண்ணை பார்க்கறக்கு அவ ஒர்க் பண்ற அவளோட ஆபீஸ்க்கு போயிருந்தேன்டா. லவ்வுக்கு திருட்டுத்தனத்தில் தாண்டா ஒரு கிக் இருக்கு. டேய் சும்மா இருடா. மன்மதலீலை படத்துல கமல் மாதிரி ஆயிட்டடா நீ. நான் சொல்றத கேளுடா. சொல்லு. அந்த பொண்ணை பார்க்க சிட் ஃபண்டுக்கு போனேன். ஆனா அவ இன்னொருத்தனோட பைக்ல ஏறி போனாடா. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அவங்க 2 பேரும் நீ எங்க பார்த்த? அவ ஒர்க் பண்ற சிட் ஃபண்ட்ஸ் வாசல்ல. ஹேய், அப்ப நிச்சயமா அது லவ்வா இருக்காதுடா. எப்படிடா? கூட ஒர்க் பண்ற பொண்ணோட அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க போனா அது லவ்வா இருக்காதுடா. அது அவங்க ஆபீஸ் வேலையா தான் இருக்கும். லவ்ன்றது யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பண்றதுடா. ஈவினிங் 6 மணிக்கு மேல பீச்சுக்கு போய் பாரு, ஜோடி ஜோடியா உட்காந்துருப்பாங்கடா. அவனுக்கு அவன் முகம் மட்டும்தான் தெரியும், அவளுக்கு அவன் முகம் மட்டும்தான் தெரியும். ஆனா 10 அடி தூரத்துல இருந்து பார்த்தாலும் அவங்க முகம் யாருக்கும் தெரியாது. லவ்வுக்கு திருட்டுத்தனத்தில் தாண்டா ஒரு கிக் இருக்கு. இப்படி ஒர்க் பண்ற ஆபீஸ் வெளியவே யாரும் லவ் பண்ண மாட்டாங்கடா. சரி, நீ இன்னொரு விஷயம் சொல்லு, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன? அவ பைக்ல எப்படி உட்காந்துட்டு போனா? என்னடா இப்படி அசிங்கமா பேசுற? கேட்டதுக்கு பதில் சொல்ற. இதையும் மாடா யோசிப்பாங்க. டென்ஷன்ல வந்தல, அதான் ஒன் சைடுல உட்காந்துட்டு போனாடா. அப்ப அது சத்தியமா லவ் இல்லடா. பைக்ல ஒரு பொண்ணும் பையனும் போனா அவங்க உட்கார ஸ்டைல பார்த்து அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ன்றத முடிவு பண்ணிடலாம். சோ அவ உனக்கு தான். ராஜேஷ், நான் உன்னை சொல்ற தப்பா நினைச்சுக்காத. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணலாம், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணலாம். அந்த பொண்ணு வீட்டு சைட்லயும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உன் சைட்ல யோசிச்சுக்கோ. ஏன்னா உன் வீட்டுல நீனா எல்லாருக்கும் உயிர். உன்னை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு. அதெல்லாம் பொய்யாச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ. உங்க மொத்த சொத்துக்கும் நீ தான் ஒரே வாரிசு. சோ லவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் யோசிச்சுக்கோ. டேய், அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே இல்லை. எங்க வீட்டுல இருக்கவங்கள எப்படியாவது பேசி வலிக்கு கொண்டு வந்துருவேன். ஆனா இந்த பொண்ணை தான் எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியலடா. அதெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்பட வேணாம். அந்த பொண்ணை நீ சின்சியரா லவ் பண்றல, அந்த லவ்வே உங்களை சேர்த்து வைக்கும்டா. தேங்க்ஸ்ரா. சரி, இப்போ எங்க போலாம்? காஃபி ஷாப்க்கு. ஓகே, போலாம். ஹலோ, சொல்லு மச்சான். வாசுதா? இல்ல சார், கேட்டு பார்க்கலாம். உன் நம்பிக்கை வீண் போகாது. வா வாமா.
அப்படியா? சரி, நான் உடனே வரேன். ஹலோ மேனேஜர் சார். ஹலோ. என்ன சார் நீங்கள் இவ்வளோ தூரம்? ஒரு முக்கியமான விஷயமா. என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். பாலாஜி, இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்தீங்கல்ல? ஆமாம் சார், 5 லட்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அதுதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பணத்தில் 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். இதோ பார்க்குறேன் சார். சாரி சார், நான் கவனிக்காம விட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவா அதில் 50,000 இருக்கு. ரொம்ப நன்றி சார். நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடல. இது மட்டும் கிடைக்காம இருந்தா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க மேடம். இவர் தான் காரணம். நான் கவனிக்காம அப்படியே வச்சுட்டேன். சாரி சார். இட்ஸ் ஓகே பாலாஜி, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எத்தனை பேர் இந்த காலத்தில் திருப்பி கொடுக்குறாங்க? கிடைச்சா போதுன்னு நமக்கு தான் பார்ப்பாங்க. உங்களை மாதிரி கஸ்டமர் இருக்கிறதுனால தான் எங்கள் கம்பெனி இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. வாங்கிட்டு வந்த அவசரத்தில் எண்ணி பார்க்காம உள்ள வச்சுட்டேன். சாரி சார். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். தேங்க்யூ சார். ஓகே, வரேன் பாலாஜி. வாங்க. ஒரு வழியாக ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு சார். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு ஆஃபீஸில் எல்லாரும் தப்பாக பேசியிருப்பாங்க. நீங்கள் மட்டும் கரெக்டான டைமில் எனக்கு உதவி செய்யலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியல சார். அதான் பணம் கிடைச்சிருச்சு சுதா. ரொம்ப தேங்க்ஸ் சார். கடைசி நேரத்தில் நீங்கள் மட்டும் கைட் பண்ணலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல சார். நீ என்னுடைய ஸ்டாஃப் சுதா. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதுவும் என் பிரச்சனை மாதிரி தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்களுக்கு நான் எப்படி கைமாறி பண்ணுவேனே தெரியல. கைமாரெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சுதா. தேவைப்படும் போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, போகலாமா? ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் முடிச்சு தரேன்னு சொன்னேன்ல. நான் மட்டும் சேர்மன் ஆகியிருந்தா இந்நேரம் முடிச்சிருப்பேன். நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் அந்த கிருஷ்ணா கெடுத்துட்டா. இதை பாருங்க, உங்ககிட்ட நான் கமிஷன் வாங்கியிருக்கேன். வாங்கின காசுக்கு நான் வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டேன். கிருஷ்ணா சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்த வியாபார நுணுக்கெல்லாம் பத்தாது. டெண்டர் விஷயத்தில் அவளை கொஞ்சம் டென்ஷன் படுத்தி விட்டா இந்த வேலையை விட்டே ஓடிடுவா. அதுக்கப்புறம் நான் தான் நிரந்தரமான சேர்மேன். புரிஞ்சுதா? இன்னொரு 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். பேசின பேலன்ஸ் கமிஷனை ரெடி பண்ணி வைங்க. வச்சிட்றேன். நான் உங்களை வர சொல்லவே இல்லையே. நீங்களா வரீங்க, நீங்களா உட்காடுறீங்க. அதனால என்ன கிருஷ்ணா, கூப்பிட்டா தான் வரணுமா என்ன? நம்ம கம்பெனி தானே. இல்ல, இது ஏன் கம்பெனி. நான் கூப்பிட்டா தான் வரணும். அனாவசியமா உள்ள வரக்கூடாது. ஒன் மோர் கண்டிஷன். நான் தான் கம்பெனியோட சேர்மன். அதுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும். இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, வா போன்னு உரிமை கொண்டாடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். எங்க அம்மா இருக்கும்போது எப்படி ஒரு பயமும் மரியாதையும் இருந்துச்சோ, அதே பயமும் மரியாதையும் இப்பவும் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? மேடம், ஈசிஆரில் ஒரு லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. விலை ரொம்ப சீப் தான். வேற யாரும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி போட்டா. ஈசிஆர்லேயும் ஓஎம்ஆர்லேயும் நிறைய பில்டிங் ரொம்ப மாடர்னாக கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல நாமளும் பில்டிங் கட்டினோன்னா கம்பெனிக்கு ரொம்ப நல்லது இல்லையா? நம்ம கம்பெனியோட எக்ஸ்டென்ஷன் அந்த பக்கம் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும்ல.
நல்லதும் வசதியும் யாருக்கு? கம்பெனிக்கா இல்ல உங்களுக்கா? நீங்க காட்டியிருக்கிற இடம் யாருக்கு அப்ரூவல் ஆயிருக்கு தெரியுமா? வீடு இல்லாம கஷ்டப்படுற ஏழை ஜனங்களுக்காக கவர்மெண்ட் அலர்ட் பண்ணிருக்கிற இடம். நம்ம இந்த இடத்துல பில்டிங் கட்ட முடியுமா? கட்டினா என்ன ஆகும்? நீங்க அஸ்திவாரம் ஆரம்பிக்கிற நேரம் நம்ம கம்பெனியோட அஸ்திவாரமே சரிஞ்சிரும். என்ன கமிஷன் பேசிருக்கீங்களா? இல்ல பார்ட் டைம் வேலையா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்களா? இல்ல மேடம், அது வந்து எனக்கு காரணம்லாம் எதுவும் தேவையில்ல, நீங்க கிளம்பலாம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீங்க போலாம். போலான்னு சொன்னேன். யாருக்குமா ஃபோன் பண்ணுற? ஆஃபீஸுக்கு தாம்மா. மேனேஜர் பணம் தரேன்னு சொன்னாரா? மேனேஜர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சும்மா சும்மா கேட்டால் என்னம்மா நினைப்பாரு? ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன். ஏம்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கைவிட்டா என்னம்மா பண்ணுறது? ஏம்மா இப்படி தப்பாகவே யோசிக்கிறேன்? இல்லைம்மா, எல்லா பக்கமும் யோசிக்கணும்ல. கடைசி நேரத்தில் பணம் இல்லைன்னா நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அம்மா இருக்கவே இருக்கு வீட்டு பத்திரம், கவலை விடுமா. ஆமாம், நீ கூட சாதாரணமாக தான் சொல்கிற. ஆனால் நான் தான் மென்னு முழுங்க முடியாமல் ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். வணக்கம்மா. வணக்கம்பா. என்னாச்சு? என்ன சுதா, அம்மா ஒரே டென்ஷனாக இருக்காங்க? அம்மா எப்பவுமே இப்படிதான், சும்மாவே பயப்படுவாங்க. இல்லைப்பா, பணம் போட்டணும் இல்லைப்பா தம்பி. 1 ரூபாயா 2 ரூபாயா 3 லட்சம் ரூபா எப்படி தம்பி புரட்ட முடியும்? அதை நினைச்சதான் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, பணத்துக்கு நான் இருக்கேன். நீயே தம்பி? ஆமாம்மா, என்னால் முடியுமா. என்னோட பேக்ரவுண்ட் பற்றி சுதாவுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பணத்தை பற்றி எப்போவுமே கவலைப்படவே வேணாம். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும். திக்கில்லாதவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு நம்பினேப்பா. அந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டுச்சு சுதா. தெய்வம் மாதிரி இந்த தம்பி வந்து நிற்குது பாரு. இந்த சின்ன வயசுல இந்த தம்பிக்கு எவ்வளோ பெரிய மனசு. தம்பி ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. என்னம்மா சொல்ற? என்ன சொன்னாலும் உனக்கு ஒன்றும் புரியாது. ஏன் நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க உறவோ பெரிய பழக்கமோ இல்லை. உங்ககிட்ட கேட்டா எப்படி? அது சரியா வராது. ஏன் சரியா வராது சுதா? வராதுன்னா விட்டுருங்களேன். சரி, வேற எங்க முயற்சி பண்ணியிருக்கீங்க? அங்க கண்டிப்பா கிடைக்குமா கிடைக்காதா? தெரியல. அம்மா, கிடைக்குமோ கிடைக்காதாங்கிற இடத்துல நீங்க எப்படி நம்பி இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சுதா, இது உங்க அப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். பாத்துக்குங்க. இத பாருங்கம்மா, எங்கேயும் பணம் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இத சொல்லிட்டு போக தான் வந்தேன். வரேம்மா. சரிப்பா. ஏம்மா, தானா வந்து தரேன்னு சொல்ற பிள்ளைய இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லி விரட்டி விட்டியே, இது நியாயமா? நீ சும்மா இருமா. யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட எப்படிமா கை நீட்டி பணம் வாங்குறது? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி சமாளிக்கிறது? அதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நாம நம்புற தெய்வம் நம்மள கைவிடாதம்மா. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பாவோட ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க உறவோ பெரிய பழக்கமோ இல்ல. உங்ககிட்ட கேட்டா எப்படி? டே ராஜேஷ், என்னடா ஏதோ பேசணும்னு சொன்ன, இப்படி சாத்துக்குடி உருட்டிக்கிட்டு இருக்க? என்ன, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. டேய்,
உங்க அம்மா கிட்டயே போய் பேசுற. உன் மனசுல என்ன இருக்கோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ துக்கமா இருக்க அது மட்டும் தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அம்மா, ஏழையா பிறக்கிறது பாவமா இல்ல சாபமா? என்னடா தத்துவம் எல்லாம் பேசுற? அம்மா, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏழையா பிறக்கிறது பாவம் இல்லடா. ஆனா ஏழையாவே சாவறது ரொம்ப கொடுமைன்னு பில் கேட்ஸே சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன் இதெல்லாம் திடீர்னு கேக்குற? உன் மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மறைச்சு வச்சிருக்க. என்னன்னு சொல்லேன்டா. அம்மா, ஃப்ரெண்டோட அப்பா சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. உடனே ஆப்ரேஷன் பண்ணாதான் பொழப்பாரான். அவன் பாவம் ரொம்ப டென்ஷனா இருக்காம்மா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம என்கிட்ட வந்து புலம்புறாமா. ஐயோ, அவங்க ரொம்ப ஏழைப்பட்டவங்க. என்ன பண்றது, பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாம்மா. நான் அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த புரியாம டென்ஷனா இருக்கேன். அவன் வேற அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாம்மா. கடவுளே, அவங்க அப்பா உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? ஹார்ட் ப்ராப்ளம்மா. அவர் ஆபரேஷனுக்கு நிறைய செலவாகுமே. 5 பிளாக்னு சொல்றாங்க. அதுக்கு வேற நிறைய செலவாகும். பணம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாராம். அச்சோ, பணத்தை கட்டலன்னா இப்பெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலும் ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்கடா. அப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுமே. ஆமாம்மா, அவங்க அப்பாவை விட்டா அவங்க வீட்டில் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லை. அதனால என்னால் முடிஞ்ச உதவியை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் புரியலம்மா. என்கிட்ட அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? போய் உங்க அப்பா கிட்ட கேட்டா ஏன் எதுக்குன்னு கேட்பாரு. என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா. ஆனா ஒரு உயிரை காப்பாத்துற விஷயம் என்கிட்ட வேற சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பண்ணலாம்? ராஜேஷ், என்கிட்ட இருக்க நகையை இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போதைக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அதுவும் பத்தலைன்னா அதுக்கு மேலே நீ தானே வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்கம்மா. அதெல்லாம் சரிடா. நாம் எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்ய நினைக்கிறோம். சில சமயம் அதுவே பிரச்சனையாக திரும்பி வந்துடக்கூடாது. இது பாருடா, உங்கள் அப்பாவுக்கு வேற யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கடா. அம்மா, உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். ஆ, எவ்வளோ சீக்கிரம் திருப்பி வாங்கி தர முடியுமோ பார்த்து வாங்கிடு. என்ன? கண்டிப்பாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லடா, ஒரு உயிரை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம். டே, உங்க ஃப்ரெண்டோட அப்பாவை கூடவே இருந்து பார்த்துக்கோ. கண்டிப்பாம்மா, அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பதான் வருது சிரிப்பு. ராஸ்கல், எவ்வளவு டிராமா பண்ண முதல்ல. அம்மா, இது நான் எடுக்கிற முதல் முயற்சி. அதுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீ என் கூடவே இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிப்பேம்மா.